Hi friends, how are you all? I miss you a lot. ஓகே, நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது இது ஒரு குட்டியோன் ஹெல்த் டிப் அண்ட் ரெமெடி கூட. ஓகே, எத்தனை பேர் நீங்கள் நிம்மதியாக உங்களை மறந்து நீங்கள் தூங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இருக்கும், ஐயோ நாளைக்கு கடன்காரங்களை பதில் சொல்லணுமே, ஐயோ நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே, பாப்பா மேரேஜ் பண்ணணுமே, அவங்களுக்கு இது பண்ணணுமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதை பார்க்கணுமே, இது பார்க்கணுமே, இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே நிறைய பேர் தூங்குகிற டைம் ரொம்ப கம்மி, தூங்குறது கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு 2 விதமான தூக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, 10 மணிக்கு சாப்பிட்டு 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு மறுபடி தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் தூங்குவீங்க. தூங்கும்போது உங்களை மறந்து நீங்கள் தூங்குவீங்க. அதுதான் ரியல் ஸ்லீப், அதுதான் உண்மையான தூக்கம் ஒரு மனுஷனுக்கு. அதாவது எந்த முழிப்பும் இல்லாமல் நம்ம தூங்குகிற தூக்கம்தான் உண்மையான தூக்கம். எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு 8 hours வேணும். 8 hours ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும். நல்லா தூங்குறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் டைஜஷன் பண்ணி எல்லாமே இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விடிஞ்சு போயிடும், காலையில் விடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு எங்கே ரெஸ்ட் இருக்குது, நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ நம்ம நல்லா தூங்கணும். தூங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஐயோ எங்களுக்கு பசிக்குமே, எங்கே நாங்கள் டின்னர் சாப்பிட்லன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுங்க. அந்த மாதிரி டின்னர் சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? பசிக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுனால நம்ம நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சுச்சு வந்துடும்னா நீங்கள் ஏஞ்சி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் தூக்கம் பிடிக்காது. அதனால் அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 5 மணிக்கு மேலே 4 மணிலேருந்து கொஞ்சம் கம்மி ஆனால் காலையிலேருந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா இது வெயில் காலம். ஹெல்த்து நம்ம எப்படி வீடு கழுவுறோமோ அதே மாதிரி தான் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியில் வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். ஆனால் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் குறைச்சிக்கணும். 6 மணிக்குள்ளே நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம். அது சாப்பிட்டோன்னே நமக்கு நிம்மதியான தூக்கம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் தூங்கினாலும் எங்களுக்கு உடம்பு வலிக்குதுங்க, ரொம்ப முடியலைங்க, ஷோல்டரெல்லாம் வலிக்குதுங்க, கை காலெல்லாம் வலிக்குதுங்க, இப்படின்ற ஒரு டாபிக் வரும். அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதாவது புகை வரும் இல்லையா, புகை வர மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம், அதாவது இதமான காஃபி குடிப்போமே, அந்த இதமான சூடு வந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் சாமிக்கிட்ட விளக்கேற்றுவீங்கள, கற்பூரம், அதாவது விளக்கேற்றுவீங்க, டிஷ்ஷு சுற்றி போடுவீங்க, சாமிக்கிட்ட வேண்டிட்டு கற்பூரத்தை வேண்டிடுவீங்க. அந்த மாதிரி பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி, நார்மல் கற்பூரமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கற்பூரம், ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் கற்பூரம் அதில் போட்டு நல்லா தூள் பண்ணி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் உள்ளங்காலில், ஏன் மேம் உள்ளங்காலில் மட்டும் தேய்க்க சொல்கிறீங்க, பழைய வேலையெல்லாம் தேய்க்க வேண்டாமா, காலில் கையில் எல்லாம் தேய்க்கலாமே அப்படின்னா, உள்ளங்காலில் தேய்க்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது
நம்மளோட பாடியில் இருக்கிற ஒரு பார்ட்டு, மெயின் பார்ட் வந்து உள்ளங்காலில் தான் இருக்குது. நம்ம உள்ளங்காலில் வந்து மெயினாக வந்து ஹார்ட் பீட்லேருந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் பீட்டு குறைச்சா இருக்குது, கை கால் குறைச்சா வலி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் பீட்டு, லிவர், கிட்னி இதெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து உள்ளங்காலில் தான் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரெஷர் பாயிண்ட்ஸு உள்ளங்காலில் இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல தொடும்போது இப்போ நமக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தொடும்போது ஒரு வலி குறையும். அதே மாதிரி நமக்கு தூக்கம் வரணும் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கண் மேலே வச்சு இப்படி ரப் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் உள்ளங்காலில் அந்த எண்ணெயை போட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு காலுக்கு 5 மினிட்ஸ் ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிங்கன்னா உங்களை மறந்து உங்கள் உடம்பு கை கால் வலியெல்லாம் குறைஞ்சி இங்கே தூங்க ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கமும் கிடைக்கும், ரிலாக்ஸான ஸ்லீப். அதாவது ரிலாக்ஸ் ஆனாலும் ஒன்று தான், நிம்மதினாலும் ஒன்று தான். அதாவது உங்களை மறந்து டென்ஷன்ஸ் இல்லாமல் நாளைக்கு என்ன பண்ணோம், நாளைக்கு அது பண்ணோம், இது பண்ணோம், ஓனருக்கு இது சொல்லணும், கோஷாஃப்க்கு எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் வரும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி என்னோட சொன்னது பிடிச்சிருந்தா ஒரு லைக்